டெஸ் அப்படின்னா டைம் என்னன்னு கேட்கறதுக்கு வி ஸ்பேட் இஸ் எஸ் அப்படின்னு கேட்கணும். இந்த பாக்ஸ்ல பாத்தீங்கன்னா இன்னொன்னும் இருக்கு. வி ஃபீல் ஓவர் இஸ் டெஸ், வி ஸ்பேட் இஸ் டெஸ் இல்லைன்னா வி ஃபீல் ஓவர் இஸ் டெஸ் இப்படின்னு கேட்கணும். நீங்க டைம் கேட்கணும்னா Die Uhrzeiten, die Timings, hören Sie die Gespräche und ordnen Sie die Bilder zu. ஸோ கான்வர்சேஷன் கேட்டுட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா ஆர்டர் பண்ண எந்த பிக்சர் அப்படின்னு ஃபஸ்ட்டே அவங்க வந்து 1 போட்டாங்க, சியில் வந்து 1 போட்டிருக்காங்க. அதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு இதை நீங்கள் கண்டுபிடிங்க, எந்த பிக்சருன்னு கண்டுபிடிங்க. ஸோ நீங்களும் ஆடியோ ப்ளே பண்ணுறேன் நான். Eins. Julian, aufstehen. Aufstehen. Julian. Oh. Aufstehen? Aufstehen. Oh nee, wie spät ist es denn? 6:30. Na gut. Ich komme gleich. ஓகேவா? ஃபர்ஸ்ட் சி முடிஞ்சிச்சா? ஆல்ரெடி அவங்க போட்டுட்டாங்க, அதனால இது பரவாயில்ல. இப்போ அடுத்தது என்னன்னு நீங்க தான் கண்டுபிடிக்கணும். ஒன்று நீங்க ஆடியோ கேட்கும் போது அவங்க யார் பேசுறாங்க, லேடிஸா ஜென்ஸா, எத்தனை பேர் பேசுறாங்க, பேக்ரவுண்ட் சவுண்ட் என்ன கேட்குது, ஸோ இதெல்லாமே கூடமே நோட் பண்ணணும். ஓகேங்களா? மெயினாக பிக்சர்ல என்ன இருக்கு, இங்க என்ன டைம் கொடுத்துருக்காங்க, இதுக்கு ரிலேட்டடா என்ன நம்பர்ஸ் வருது, அதெல்லாம் செக் பண்ணும். சரியா? 2. Sag mal, wie spät ist es denn? Wir haben doch um 3:30 den Termin mit dem Chef. Kein Stress. Es ist jetzt erst 1:55. Wir haben noch genug Zeit. Ah, okay, das ist gut. எந்த பிக்சரு? 5:2. எந்த பிக்சர்னு நினைக்கிறீங்க? மேம் டி மேம். குட். டே சாரி மேம், டே மேம், டே மேம். நெக்ஸ்ட் 3. Wann beginnt denn das Seminar? Um 8:45. Wie spät ist es denn jetzt? 8:10. Was? Oh Gott, jetzt aber schnell. என்ன? டே மேம். வெரி குட், sehr gut. 4. Wo bleibt Moritz nur? Es ist schon 8:20. Ich weiß auch nicht, wo er ist. Wann beginnt denn der Film? In 5 Minuten. Ach, sieh mal, da kommt er ja. Entschuldigt bitte, aber... மேம் புரியல மேம், ஆனா ஆதா மேம் பேலன்ஸ் இருக்கு, அதனால சொல்றேன். ஓகே ஓகே. ரெயின் டிராப் பண்ண பத்தி இருந்துச்சு. இப்போ வந்து அவங்க அதுல என்ன டைம் சொன்னாங்கன்றத நோட் பண்ணும். ஃபர்ஸ்ட் வந்து ஆன் போட்டாங்க. இது ஜான்சிங் ஃபார் ஆக்ட் வந்து பிக்சர் எந்த பிக்சருக்கு மேட்ச் ஆகுதுன்னு போடணும் நீங்க. இது சரியா? ஓகே. மறுபடியும் நான் ப்ளே பண்றேன். 1. Julian, aufstehen. Aufstehen. Julian. Oh. Aufstehen? Aufstehen. Oh nee, wie spät ist es denn? 6:30. Na gut. Ich komme gleich. ஓகேவா? எந்த பிக்சர் சொல்லியிருக்காங்க இப்போ? ஆக்சுவலி என்ன டைமிங் சொல்லியிருக்காங்க அது கண்டுபிடிச்சிங்களா? மேம் Entschuldigung, நான் கைன்மார் பிட்ட மேம்.
யா. Zehn nach 1, Julian, aufstehen. Sorry. Aufstehen. Julian, Aufstehen? aufstehen. Oh nee, wie spät ist es denn? 6:30. Na gut. Ich komme gleich. 6:07 மேம். 6:30. ஸோ என்ன பிக்சருக்கு மேட்ச் ஆகும் இது? பிக்கு மேம், பேக்கு மேம். இல்ல சே. இல்ல சே One சே மேம். போட்டாங்க. தூங்கிட்டு இருக்கவங்கள எழுப்புறாங்க மேம். ஓகே. 2, Sag mal, wie spät ist es denn? Wir haben doch um 3:30 den Termin mit dem Chef. Kein Stress. Es ist jetzt erst 2:05. Wir haben noch genug Zeit. Ah, okay, das ist gut. மேம் 5:02. 5:12 என்ன பிக்சர்? நம்ம சரி மேம், நான் இங்க கீழே அந்த இதை பார்த்துட்டேன் மேம். டே மேம். டே மேம். டே மேம். பேவா? 3, டே டேமா பே கிடையாது. 5:02 டே மேம். 5:12 தானே போட்டிருக்காங்க. எஸ் மேம். 3, Wann beginnt denn das Seminar? Um 8:45. Wie spät ist es denn jetzt? 10 nach 9. Was? Oh Gott, jetzt aber schnell. இது வந்து Zehn nach 9. டே. பே. ஸோ இப்போ இந்த கடைசியா ஒன்று போடுறேன். ஆல்ரெடி போட்டாங்க அவங்க. ஸோ நீங்க கேளுங்க. 4, Wo bleibt Moritz nur? Es ist schon 8:20. Ich weiß auch nicht, wo er ist. Wann beginnt denn der Film? In 5 Minuten. Ach, sieh mal, da kommt er ja. Entschuldigt bitte, aber சரிங்களா? ஓகே மேம். ஒரு நிமிஷம் இருங்க. ஓகே. ஸோ இப்போ வந்து டைம் என்னன்னு பார்க்கலாம், கற்றுக்கலாம் எப்படி சொல்கிறது அப்படின்னு. இது கொஞ்சம் நல்லா கேட்டுக்கோங்க. டைமில் வந்து அஃபிஷியல் இன்அஃபிஷியல் 2 விதம் இருக்குது. இன்அஃபிஷியல்ன்றது வந்து அதுதான் நம்ம இப்போ கற்றுக்க போகிறோம். அஃபிஷியல் வந்து இந்த 24 hours டைம் இருக்கும் இல்லைங்களா, ரயில்வே டைம் சொல்லுவாங்க இல்லைங்களா. ஸோ அதுதான் அஃபிஷியல் டைம். ஸோ அஃபிஷியல் டைம் வந்து நம்ம எப்படி இருக்கோ அப்படியே சொல்ல வேண்டியது. 24 hours அந்த டைமிங் சொல்லணும். சரிங்களா? ஓகே மேம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்க 14:45 அப்படின்னு இருக்கு இல்லைங்களா. 14:45 என்னது 2:45 இல்லைங்களா. மதியம் 2:45 தானே இது. ஆமா மேம். ஸோ அஃபிஷியல் எப்படி சொல்லியிருக்காங்க, ஏவிஸ்ட் ஃபியர்சேன் உவர், ஃபியர்சேன் 14 அப்படியே சொல்றாங்க. இந்த உவர் நடுவில் சொல்றாங்க. அப்புறம் ஃபுன் ஃபியர்சிஷ் நம்பர் எப்படி இருக்கோ அப்படியே சொல்ல வேண்டியதுதான். ஓகே மேம். அதுல எந்த இதுவுமே கிடையாது. ஆனா நம்ம 12, 13, 14, 15, 16 அந்த மாதிரி 24 hours. ஓகே, அதுல உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. ஏன்னா நம்பர்ஸ் எப்படி இருக்கோ அப்படியே சொல்ல போறீங்க. இப்போ இன்அஃபிஷியல் தான் கொஞ்சம் நீங்க கத்துக்கணும். ஸோ இப்போ இந்த பிக்சர் படியே இப்போ என்ன டைம் ஆக போகுது, 7 ஆக போகுது. இன்னும் 5 minutes இருக்கு இல்லைங்களா. ஆமா மேம். எல்லாம் கவனிக்கிறீங்களா? கவனிக்கிறேன். சரி, யாரும் டிஸ்ட்ராக்ட் ஆக வேண்டாம், நல்லா கவனிங்க. ஸோ 7 ஆகுறதுக்கு ஒரு 5 minutes இருக்கு, கரெக்டா? ஆமாம். ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம என்ன சொல்றோம்னா ஃபுன் ஃபார் ஜீபன். ஃபார்னா இன்னும் இருக்கு அப்படின்றதுக்கு ஃபார் யூஸ் பண்ணுவோம்.
ஓகேவா இல்லையா? 7 ஆக என்ன நிமிஷம் இருக்குங்கிறது ஃபுல் ஃபார் ஜீவன். ஆமா. ஓகே மேம். இதுவே 2 நிமிஷம் இருக்கு 2 மினிட்ஸ் இருக்கு அப்படின்னு சொன்னோம்னா kurz for sieben. kurzனா few minutes, few. kurz for sieben. ஓகேவா? ஓகே மேம். kurz for sieben. 7 o'clockனா sieben அப்படியே சொல்லிடுவீங்க. 2 minutes ஆயிடுச்சு 7 ஆயிட்டு அப்படின்னு சொல்லும்போது kurz nach sieben. nachனா past. ஓகேவா? ஓகே மேம். என்ன எஸ்எஸ்டி வந்திருக்கு? ஓகே டெலீட் பண்ணிடுறேன். ஃபாஸ்ட்னு தெரியும்ல உங்களுக்கு. few minutes past 7. அதுவே 5 minutes ஆயிடுச்சுன்னா என்ன சொல்வீங்க? ஃபார் இல்ல, பாஸ்ட், முடிஞ்சிச்சு. ஓகேங்க. பாஸ்ட்னா முடிஞ்சது. முடிஞ்சதுக்கு என்ன சொல்வோம்? நாக் சொல்லுவோம். இன்னும் இருக்குன்னும் போது ஃபார் யூஸ் பண்ணோம். சரிங்களா? 10 minutes முடிஞ்சா என்ன சொல்வீங்க? நாக் மேம். Zehn nach sieben. 15 minutes முடிஞ்சதுன்னா viertel சொல்லணும். viertel nach. ஆமா 15 minutes. viertelனா quarter past 7. இங்கேயும் viertel. இன்னும் 1/4 நிமிஷம் இருக்கு, அந்த கால் அப்படின்னு சொல்றேன். 1/4 நிமிஷம் இருக்குன்னா viertel for அப்படின்னு சொல்லணும். இன்னும் இருக்குன்னா viertel for, முடிஞ்சதுன்னா viertel nach. சரியா? ஓகே. 20 minutes முடிஞ்சிச்சுன்னா 20 nach 7. ஓகேவா? ஓகே. ஓகே. சோ இப்போ இது வந்து கொஞ்சம் ட்ரிக்கியான பார்ட். இது தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஒண்ணுமே இல்லை, சிம்பிள் தான், ரொம்ப ஈஸி. இப்போ வந்து 7:30னா நம்ம halb acht சொல்லணும். ஆக்ட்னா என்ன டைம், என்ன நம்பரு? 8 மேம். 8 இல்லையா? சோ halb achtனா half of 8 இந்த மாதிரி வரும். halb acht சொல்லணுமா? 7:30 வந்துச்சுன்னா 8 ஆக 30 நிமிஷம் இருக்கு, half an hour இருக்குன்னு சொல்றதுக்கு. halb achtனா 8 ஆகுறதுக்கு இன்னும் 30 minutes இருக்கு, half an hour இருக்குன்னு அர்த்தம். halb for act மாதிரி அந்த மீனிங்ல வரும். சரிங்களா? நீங்க halb achtனா 8:30 நினைச்சுக்க கூடாது, இட்ஸ் 7:30. வரப்போற டைம் முன்னாடியே சொல்வீங்க. ஓகே மேம். சரிங்களா? இப்போ இது நம்ம எல்லா இடத்துலயுமே யூஸ் பண்ணிக்கலாமா மேம்? ஆமா, எல்லா இடத்துலயும் யூஸ் பண்ணுமா. இப்போ 6:30னா halb 7, 5:30னா halb 6. ஓகேவா? ஓகே மேம். சோ இப்போ இந்த பார்ட்டுக்கு தான் நீங்க டைம் சொல்ல போறீங்க. இதுக்கும் 25க்கும் 35க்கும் இதுக்கு தான் டைம் சொல்ல போறீங்க. சோ ஃபுன் ஃபார் halb acht. halb acht ஆகுறதுக்கு 5 minutes இருக்கு அப்படின்னு சொல்லணும். சரியா? ஓகே மேம். ஓகே மேம். இங்க 35க்கு halb acht முடிஞ்சு 5 minutes past. Fünf nach halb acht. சரியா? ஓகே மேம். புரிஞ்சுதா இல்லையா? கொஞ்சம் ரீடிங் மேம். ஒண்ணுமே இல்லம்மா, இதுக்கு தான் நீங்க டைம் சொல்ல போறீங்க. halb acht. halb achtனா என்னது? 7:30. ஓகேவா? அது நம்ம எப்படி சொல்லுவோம்னா half an hour இருக்கு, இன்னும் 8 ஆகுறதுக்கு, அந்த மீனிங்ல தான் சொல்லுவோம். வரப்போற டைம் முன்னாடியே சொல்வோம்.
இப்போ 8 ஆக போகுது 7 ஆக போகுது அப்படின்ற இடத்துல நம்ம ஹெல்ப் ஆக்ட் யூஸ் பண்ணணுமா மேம்? ஹாஃப் அன் அவர் இருக்குன்னு சொல்லும்போது யூஸ் பண்ணோமா? ஓகே மேம். இன்னும் ஹாஃப் அன் அவர் இருக்கு அப்படின்னும் போது தான் ஹல்ப்னா ஹாஃப். ஓகே மேம். ஆக்ட்னா 8. சரிங்களா? ஹாஃப் ஃபார் 8. இன்னும் 6 மணி நேரம் இருக்கு, ஹாஃப் அன் அவர் இருக்கு 8 ஆகுன்னு சொல்றதுக்கு 7:30 வரும்போது நீங்க சொல்லணும். சரிங்களா? ஓகே மேம். அப்புறம் இந்த 25க்கு இந்த இதுக்கு தான் டைம் சொல்ல போறீங்க நீங்க. ஹல் பேக்ட் ஆகிறதுக்கு 5 நிமிஷம் இருக்கு அப்படின்னு 25க்கு. ஓகே மேம். ஃபுன் ஃபார் இன்னும் இருக்குன்னா என்ன வேர்ட் யூஸ் பண்ணோம்? ஃபார். ஃபுன் ஃபார் ஹல் பேக்ட். முடிஞ்சிச்சுன்னா ஃபுன் நாக் ஹல் பேக்ட். ஓகே மேம். ஓகே, முடிஞ்சிச்சுன்னா நாக் யூஸ் பண்ணும், இன்னும் இருக்குன்னா ஃபோர் யூஸ் பண்ணும். சரியா? ஓகே மேம். இன்னும் 20 மினிட்ஸ் இருக்கு அப்படின்னு சொன்னா என்ன சொல்லணும்? 20 for 8. 20 for 8. இங்க இன்னும் 4 நிமிஷம் இருக்குன்னா viertel for 8. ஓகே மேம். இன்னும் 10 மினிட்ஸ் இருக்குன்னா 10 for 8. 5 மினிட்ஸ்னா fun for 8. இன்னும் few minutes இருக்குன்னா course for 8. இத மட்டும் நீங்க பிராக்டிஸ் பண்ணிடுங்க, வந்துடும், உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஃபார் நாக்கு அது மட்டும் தான் அப்படிதானே? ஆமா, அதுவும் ஃபார் நாக்கும் அதுல கவனம் செலுத்துங்க. அப்புறமா இங்க கீழ இந்த 3 பார்ட்ஸ் இருக்கு இல்லீங்களா? ஹல்ஃப். ஆமா, இப்போ ஹல் பேக்ட்னா என்ன நினைப்போம்? 8:30 நினைப்போம். எஸ் மேம். ஹல் பேக்ட்னா 7:30. ஓகே மேம். சோ 8:30க்கு என்ன சொல்லணும்? ஹல் பேக். 8:30க்கு ஹெல்ப் 9. வெரி குட். சரிங்களா? அதே மாதிரி 8:25க்கு என்ன சொல்வீங்க? ஹல்ப் 9 சொல்லிட்டீங்க 8:30க்கு. 8:25க்கு என்ன சொல்வீங்க? ஓகே தானே மேம்? ஹுன்ஃபு ஃபார் ஹால்ஃப் ஆக்டங். 8:30 ஹால்ஃப் 9ங்களா? நீ ஹல்ப் 9 தானே சொன்னீங்க இப்போ 8:30க்கு. எஸ் மேம். அந்த ஹல்ப் 9 ஆகிறதுக்கு 5 மினிட்ஸ் இருக்குன்னு சொல்லணும். அப்ப ஃபுன் ஃபார் ஹல்ப் 9. 8:35க்கு ஃபுன் நா 9. half 9. Half 9. Full for half 9. So இது மட்டும் தான் கொஞ்சம் ட்ரிக்கியா இருக்கும். இது நீங்க பிராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஓகே மேம். சோ இப்போ இந்த இதுல என்ன டைம் இருக்கு இந்த கிளாக்ல சொல்லுங்க பார்க்கலாம். 5:30 எப்படி சொல்வீங்க? 30க்கு இல்லம்மா 5:30. அடுத்தது என்ன டைம் ஆக போகுது? 6. half 6. half 6 மா. ஓகே மேம். ஓகே. சோ இங்க என்ன டைம்? 1:45. 4 நிமிஷம் இருக்குது. ஃபியர்டல் வார் ஆக்ட் கிடையாது. ஆமா, ஃபியர்டல் வார் ஆக்ட். ஏமா ஆக்ட் 8 ஆக போகுது? இல்ல 2 தான் சொன்னாங்க. பெட்டல் ஃபெட்டல் வார் ஆக்ட் 2 ஆக போகுது. ஆக்ட் வந்து 8 ஆகும்போது தான் ஆக்ட்னா 8. ஓகே மேம். சோ இப்போ இந்த டைம் 12:35.
ஜல்ஃபா இதுக்கு ஃபர்ஸ்ட் எவ்வளவு ஆச்சுன்னு பாருங்க. 5 minutes ஆயிடுச்சா? இங்க என்ன கொடுத்திருக்காங்க? இங்க பிக்சர்ல என்ன கொடுத்திருக்காங்க? ஃபுன்ஃப் நாக் வரைக்கும், ஃபுன்ஃப் நாக் ஹல்ப் வரைக்கும் நீங்க அப்படியே போட்டுக்கலாம். ஃபுன்ஃப் நாக் ஹெல்ப் ட்ரைசன் வராது. முன்னாடி ட்ரைதா ஐன் தானே வரும். ஒன்னு தானே வரும். ஹால்பைன்ஸ். ஓகே. என்னோட மவுஸ் கொஞ்சம் மக்கார் பண்ணுது. வெயிட் பண்ணுங்க. Fünf nach halb eins. ஓகே 6:20 க்கு என்ன சொல்வீங்க? 6:20 இது ஈஸி தான். 20 க்கு என்ன சொல்வீங்க? 20 க்கு என்ன சொல்வீங்க? மேம் 15 காங்க மேம். 50 காங்க மேம். 20 க்கு என்ன சொல்வீங்க? 20 சொல்லுவாங்க மேம். 20 அப்புறம் நாக்கு 6:20. ஓகேவா? ஓகே மேம். இது நீங்க பிராக்டிஸ் பண்ணுங்க. யாருக்கு புரிஞ்சதோ அவங்க 3 பேரும் சேர்ந்து பிராக்டிஸ் பண்ணிக்கங்க டைம் என்னன்னு. உங்க வீடியோ ஒரு 2 டைம் பார்த்தாலே புரிஞ்சிரும் மேம். சரி. புரிஞ்சது மட்டும் இல்லாம நீங்க பிராக்டிஸ் பண்ணாதான் அது ஞாபகம் இருக்கும். நீங்க இதோட வீடியோ பார்த்துட்டு புரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க யூஸ் பண்ணலன்னா கண்டிப்பா ஞாபகம் அடுத்த ஒரு வாரம் 2-3 நாள் கழிச்சு கேட்டா உங்களுக்கு மறந்துடும். நீங்க வந்து ஒர்க் டுகெதர் ஒன்னா வேலை செய்யும் போது கேட்டுக்கோங்க டைம் என்னன்னு கேளுங்க. சொல்லுங்க மேம். மேம் இந்த அடிக்கடி நாங்க இந்த ஓகே மேம் சொல்றேன். அதுக்கு டாய்ஸ்ல ஓகே தானாங்க மேம்? ஓகே டாய்ஸ்ல ஓகே ஓகே மேம். இல்லனா யா ஷூர் சொல்றேன்னா ஜிஷர் சொல்லுங்க மேம். யா ஜிஷர். ஓகே மேம். ஷூர்லி அப்படின்னா ஜிஷர்லிஷ். ஷார்லி மேம். கரெக்ட். ரைட் அப்படின்னா யா ஸ்டிம்ட். சரி இங்க வந்துச்சா? சோ ரைட் கரெக்ட் அப்படின்னு சொல்லணும்னா யா ஸ்டிம்ட். யா ஆஃப் கோர்ஸ் அப்படின்னா யா நேச்சுரலிஷ். சொல்லலாம். ஆஃப் கோர்ஸ். இது கூட சொல்லலாம் யா கேர்னு. நிறைய வேர்ட் இருக்கு. யா கேர், யா ஷியர்னு சொல்றதுக்கு கேர்னு கூட யூஸ் பண்ணுங்க. சரிங்களா? யா ஷேர் மேம். ஓகே. ஸோ இப்போ வந்து மறுபடியும் ஆடியோ. Jetzt hat ein Audio. Bitte notieren Sie die Uhrzeit. Please note down the time. இது வந்து அஃபிஷியல் டைம் சொல்லுவாங்க. அஃபிஷியல் டைம்னா நம்பர் எப்படி இருக்கோ அப்படியே சொல்லுவாங்க. ஆனா இதுல என்ன ப்ராப்ளம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆடியோல வந்து அவங்களே போட்டாங்க, அதனால பிரச்சனை இருக்காது. அதுல வந்து ட்ரெயின் நம்பர் வரும், பிளாட்ஃபார்ம் நம்பர் வரும், டைம் வரும். ஸோ எப்படி டைம் என்ன எப்படி கண்டுபிடிப்பீங்க? எல்லாம் நம்பர்ஸ்ல தானே இருக்கு.
டைம்னா முதல்ல சொல்லுவாங்க. அப்புறம் இங்க சொல்லிட்டு இங்க என்ன சொல்லுவாங்கன்னா உவர். இங்க நடுவுல உவர் சொல்லுவாங்க. ட்ரைசேன் உவர் ஜேன். ஓகே மேம். புரியுதுங்களா? அந்த உவர்ன்றது இங்க நடுவுல சொல்லுவாங்க. உவர். ட்ரைசேன் உவர் ஜேன். அப்படி அந்த உவர் ட்ரைசேன் உவர் ஜேன் அது ஆக்சுவலி அவங்க சொல்லும்போது ஃபாஸ்டா போயிடுவாங்க. நீங்க கண்டுபிடிக்கவே முடியாது அந்த உவர்ன்றது. எக்கோ அடிக்குதுங்க மேம். இப்போ மேம் இப்ப கேக்குதா? ஓ மேம் கேக்குதுங்க. இப்போ எக்கோ அடிக்கலைங்க மேம். ஓகே சரி. இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நான் ப்ளே பண்றேன். ட்ரைசேன் உவர் ஜேன் கண்டுபிடிக்க முடியுதா பாருங்க. ஓகே மேம். 1. Willkommen in Köln Hauptbahnhof. Ihre nächsten Anschlussmöglichkeiten: Intercity 2010 Richtung München um 13:10 Uhr auf Gleis 3. Der Regionalexpress nach Bonn wird... மேம் லாஸ்ட் ட்ரை மட்டும் தான் மேம் இருந்துச்சு காதுல. Van 6 புரிஞ்சுது மேம். ஜான்சிகா அது ஏதாவது ட்ரெயின் நம்பர் சொல்லியிருப்பாங்க. ட்ரைசேன் உவர் ஜேன் அது கண்டுபிடிச்சிங்களா? அதுல ட்ரைசேன் மட்டும் அது தெரிஞ்சுச்சிங்க மேம். ட்ரை மட்டும். இப்ப அடுத்தது வந்து நீங்களே கண்டுபிடிக்கணும் என்ன டைம்னு. ஓகே மேம். 2. Sie haben eine neue Nachricht. Ja, guten Morgen. Hier ist die Praxis Dr. Huber. Sie haben morgen um 16:45 Uhr einen Termin bei uns. Leider müssen wir Ihren Termin verschieben. Rufen Sie doch bitte bis morgen Vormittag zurück. 7 மேம் నాకు einmal bitte மேம். 2. Sie haben eine neue Nachricht. Ja, guten Morgen. Hier ist die Praxis Dr. Huber. Sie haben morgen um 16:45 Uhr einen Termin bei uns. Leider müssen wir Ihren Termin verschieben. Rufen Sie doch bitte bis morgen Vormittag zurück. மேம் ஒண்ணுமே தெரியலைங்க. 2. ஓகே மேம். Sie haben eine neue Nachricht. Ja, guten Morgen. Hier ist die Praxis Dr. Huber. Sie haben morgen um 16:45 Uhr... இங்கதான் டைம் சொல்லிருக்காங்க. மேம் ஆக்ட் சொன்னாங்க. 45 einen Termin bei uns. 16:45 Uhr einen Termin bei uns. 16:45 Uhr... Sie haben morgen um 16:45 Uhr einen... தெரியலையா? மேம் தெரியலைங்க மேம். ஓகே நான் இதுக்கு மேல போடல. நீங்க என்ன பண்றீங்கன்னா தயவுசெய்து நீங்களே டைம் என்னன்னு கண்டுபிடிச்சு எனக்கு ஹோம்ஒர்க் ஆரம்பிப்போங்க. ஓகே மேம். ஓகேவா? அலாங்கோ ஆப்ல பேஜ் நம்பர்ல இந்த புக் நேம் போட்டு பேஜ் நம்பர்ல சர்ச் பண்ணீங்கன்னா இந்த 72ல இருந்து 76 வரைக்கும் இருக்கும். அது 72 ஆல்ரெடி போட்டாச்சு. 73ல இருந்து 76 வரைக்கும். ஓகேவா? 4 ஆடியோ கேட்டு என்ன டைமிங்னு நான் அனுப்பணும். மேம் அலாங்கோ வந்து ஓபனே ஆகலை மேம் எங்களுக்கு. நீங்க சொன்னப்போ திரும்ப அது ஓபன் பண்ணிட்டு நம்ம வந்து இது கொடுக்கணும். அந்த நம்ம எந்த இது போறோமோ அந்த நம்பர் கொடுத்தாதான் அது ஓபன் ஆகும் சலூசியா. அப்படிங்களாக்கா? ஏன்னா எனக்கு ஃபர்ஸ்ட் சாப்டர்ல இருந்து எனக்கு செகண்ட் சாப்டர் வரைக்கும் நமக்கு வந்து எனக்கு வந்திருந்தது வீடியோ ஆடியோ. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் எனக்கு வரவே இல்ல. இல்ல மேம் சொன்ன மாதிரி. ஓகே மேம். மேம் சொன்ன மாதிரியே ட்ரை பண்ணிட்டு நம்ம எந்த இது கொடுக்கறோமோ அந்த நம்பர் கொடுத்தாதான் வரும். A1 கோர்ஸ் புக் இப்படி போடுறீங்க தானே? ஆமாங்க மேம். போட்டு சர்ச் பண்றீங்களா? இந்த புக் வருதா? இந்த புக் வந்துச்சுங்க மேம். இது கிளிக் பண்ணிட்டு கோ டு மீடியா போனீங்களா?
இதெல்லாம் எனக்கு வந்துச்சுங்க. சைடுல இந்த இருக்குல்ல மேம், பேஜ் 1 2 அதெல்லாமே வந்துச்சுங்க மேம். இதோ எத்தனை பேஜ் நம்பர்ஸ் வருது பாருங்க. வருதா சைடுல? அந்த பேஜ் 12 வரைக்கும் தான் மேம் எனக்கு வந்துச்சு, அதுக்கு மேல வரலைங்க மேம். அதுக்கு வேற ஏதாவது ஆப்ஷன் இருக்கா பாருங்க. இந்த சைடு கிளிக் பண்ணாலும் பேஜ் நம்பர்ஸ் வருது. ஓகேவா? ஆங்க மேம். மேம் இப்போ இது ரெக்கார்டிங்ல இருக்குங்களாங்க மேம்? இப்போ நீங்க காட்டுறது ஏதும்மா? ஆமா இருக்கு. ஓகேங்க மேம். இப்போ நான் ரெக்கார்டிங்ல திரும்பவும் பார்த்து சர்ச் செக் பண்றேங்க. பண்ணிக்கங்க. இதுல வந்து என்ன பேஜ் நம்பர் 56 இல்லீங்களா? ஆங்க மேம். இல்லைன்னா உங்களுக்கு அப்படியே ட்ரை பண்ணி வரலைன்னா இந்த ஆடியோ மட்டும் நான் உங்களுக்கு அனுப்பி விடுறேன். ஆங்க மேம். நீங்க ட்ரை பண்ணுங்க, வரலைன்னா அனுப்பி விடுறேன். ஓகே மேம். சாரி, பேஜ் நம்பர் 56 இல்ல, இதோ இதுல வந்து 72 ஆல்ரெடி கேட்டோம். 73 74 75 76 இதை கேட்டுக்கோங்க. ஆங்க மேம். சரிங்களா? யா மேம். ஓகே. ஸோ அதை கேட்டு நீங்க அனுப்புங்க. அப்புறம் இது வந்து we sagt man viewers item in nearest bracket. ஸோ உங்க டைம், உங்க லாங்குவேஜ்ல டைமிங் எப்படி சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது விட்டுடலாம். இப்போ டைம் ரிலேட்டட் கொஸ்டின் கேட்கணும்னா 1 நம்ம when யூஸ் பண்றோம் இல்லைங்களா? அந்த மாதிரி 1 gaze do ins bureau. bureauனா ஆஃபீஸ். எப்போ ஆஃபீஸ்க்கு போவீங்க? ஒன் gaze to ins bureau அப்படின்னு கேட்கலாம். 1 fruit cooks do. சார் அதுக்கு நீங்க டைம் சொல்லணும்னா யூஸ் பண்ணும். ஜேனுவர் 10 o'clockன்னா ஜேனுவர். சார் 1 fruit cooks do எப்போ பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுவாரு? தியேட்டர் நான் சீவன். 1 fast do fastனா டிரைவ், கேஸ்ட்னா டு கோ. 1 fast do ins bureau ஆஃபீஸ்க்கு எப்போ டிரைவ் போவ அப்படின்னு கேட்டிருக்காங்க. சார் இப்படிதான் கொஸ்டின் கேட்கணும். யா மேம். ஸோ நீ எப்போ எந்திரிப்ப அப்படின்னு கேட்கணும்னா 1 states to off. நீ எப்போ எந்திரிப்பன்னு கேட்குது. ஆன்சர் வந்து 6 இல்லைன்னா ஒருவேளை நீங்க 5:30க்கு எந்திரிக்கிறீங்கன்னா halb 6 ஓவர். சரிங்களா? யா மேம். ஸோ இதை நோட் பண்ணுங்க, ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஓகே மேம். ப்ராக்டிஸ் பண்ணிட்டு எனக்கு இந்த ஹோம்ஒர்க் எழுதி அனுப்புங்க. ஓகே மேம். ஓகே, இன்னைக்கு இது போதும்.